بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2026ஆம் ஆண்டு கபோத்த சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்கள், அதிலும் குறிப்பாக அரபு மொழி பாடத்து அரபு மொழியில் பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இபிசி கூடாக நீங்கள் தரம் 10ல் இருக்கின்ற போது இலவசமாக வகுப்புகள் நடாத்தப்பட்டு வந்தன. அந்த அடிப்படையில் சென்ற வாரம் புதன்கிழமை இவ்வருடம் தரம் 10ல் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் புதிதாக அரபு மொழி பாடத்தை கற்பிக்க ஆரம்பித்தோம். வகுப்பொன்றினை நடாத்த ஆரம்பித்துள்ளோம். உங்களுக்கு இன்றைய வகுப்பு முதலாவது வகுப்பு என்று நாங்கள் போட்டிருந்தாலும் கூட நீங்கள் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் அரபு மொழி பாடத்துக்குரிய வகுப்புகளில் கலந்து கொண்டு இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் அரபு மொழி பாடத்துக்குரிய சிலபஸ் அல் அரபியத்து லின்னாஷியின் என்ற அந்த சில்சிலா, அந்த புத்தகங்களில் முதலாவது புத்தகமும் 2வது புத்தகமும் நீங்கள் எக்ஸாமுக்காக படிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது புத்தகத்தை தரம் 10க்கு ஆரம்பிச்சுக்கிறோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் படிக்க கிடைக்காதவங்க தரம் 10க்கு நடக்கக்கூடிய வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் அதை படித்து கொள்ளையிலும். அதே நேரம் 2வது புக்கை பொறுத்த மட்டும் நாங்கள் ஏற்கனவே 2025ஆம் ஆண்டுக்கு அந்த வகுப்புகளை நடத்த ஆரம்பித்தோம். ரைட், நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணிக்கிற இதை பாருங்க. ரைட், எங்களோட எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் ஏபிசி நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் தளம், ரைட், எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் என்ற பேர்லையே இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், அதில் பிளேலிஸ்ட்டு போனால், ஓகே, அதில் நீங்கள் பிளேலிஸ்ட்டு போனால் நாங்கள் அல் அரபியத்து லின்னாஷியின் பாட புத்தகத்துடைய 2ஆம் பாகத்தை படிப்பிச்சுக்கிற ரெக்கார்டிங்கை போட்டிக்கிறோம். ரைட், நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த இருக்குது உங்களுக்கு விளங்குறக்கும். இந்த இடத்துல பாருங்க, இதுக்கிற ஒரு 14 வீடியோஸ் இருக்குது. அரபிக் லாங்குவேஜ் கிரேட் 11 2025 போட்டு ஒரு 14 வீடியோஸ் மாதிரி இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் அதில் போய்த்து பார்த்தீங்கன்னா, ரைட், நாங்கள் ஆரம்பத்திலிருந்து செஞ்ச வகுப்போட ரெக்கார்டிங் இருக்குது. அதில் கடைசியாக நாங்கள் அந்த 2025ஆம் ஆண்டு ஓலவல் செஞ்ச மாணவர்களுக்காக வேண்டி சில பரீட்சை வினாத்தாள்கள் தொடர்பாக கலந்துரையாடினோம். அந்த வகுப்பு 2ம் போக, சரியா? ரைட், மேலுள்ள வகுப்புகளை நீங்கள் பார்த்தா, ரைட், கடைசியாக ஒரு 15வது வகுப்பு வரங்காட்டியும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 127ஆம் பக்கம் வரங்காட்டியும் படிச்சுக்கிறோம். அப்போ நான் நினைக்கிறேன் திருப்ப நாங்கள் நாஷியின் பாடப்புத்தகத்துடைய 1ஆம் பகுதியில் இருந்து வாரத்தை விடவும் எங்கே நிப்பாட்டிக்கிறோமோ அங்கிருந்து போகிறது தான் மிச்சம் நல்லம். அது உங்களுக்கு மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். சரி, ரைட், அது அவளுக்கு மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு சொன்னால், பொதுவாக நாஷியின் இறுதி பகுதிகளை படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அவகாசங்கள் அவளுக்கு ஸ்கூலில் கிடைக்கிறது இல்லை.
ஏன்னா அப்படித்தானே ஆரம்பத்திலிருந்து படித்து கொண்டு போகக்கொள்ள கடைசி பகுதிகள் சில நேரம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே நாங்கள் யோசிக்கிறோன்னேண்டா எங்கே இது வரைக்கும் உள்ள ரெக்கார்டிங் யூடியூப்பில் இருக்குதோ அதை விட்டுட்டு அந்த பகுதியை விட்டுட்டு அடுத்த புதிய பகுதிகளை படித்தா நல்லமென்றது என்னுடைய அபிப்பிராயம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லலாம். சொல்லுங்க வாக்கு. அப்படி படிப்போமா இல்லாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணுமா? சும்மா கேட்குறேன் உங்கள்கிட்ட. ரைட். சரி, ரைட், ஓகே. ஐடியா ஒன்றும் இல்லை. அப்படியா? ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அந்த அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கும் நினைக்கிறேன். ரைட். நான் திருப்பரம்பரை காட்டுறேனே, என்ன அதை உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்காக வேண்டி நான் காட்டுறேன். அப்போ எங்களுக்கு நீங்கள் பாருங்க. சரியா? இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறதானே. ரைட். இதில் இந்த பாருங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளது ரைட் பண்ணுறீங்க. ரைட். அதெல்லாம் நீங்க ரைட். அதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல ஏற்கனவே நடந்த இருக்கிறதால நாங்க திருப்பவும் அதை படிக்கிறத விட ரைட் புதுசாக இடையிலிருந்து போற நல்லம்ன்றது என்ற கருத்து. இன்ஷால்லா நாங்க இங்க ஆரம்பிப்போம். ரைட். கிளாஸ் முடிகிற கட்டத்தில் நான் உங்களுக்கு கொஞ்சம் அதை தெளிவாக சொல்லி காட்டுறேன். சரியா? ரைட், ஓகே. பொதுவாக இனி அரபிலக்கிணைய பாடத்தை விட அரபு மொழி பாடம் பரீட்சைக்காக எழுத இருக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை பொதுவாகவே குறைவு. அதையும் தாண்டி அரபு இலக்கிய பாடத்தில் நாங்கள் கேள்விகள் கேட்கவில்ல ஆர்வமாக மாணவர்கள் பதிலளிக்கிறத விட அரபு மொழி பாடத்தில் மௌனமாய்க்கிறவங்க தான் கூட, எதையும் கதைக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையில கதை கொண்டிய பாடம் என்ன பாடம் என்று சொன்னால் அரபு மொழி பாடம், அல்லுகத்துல் அரபியா. ரைட். அந்த அல்லுகத்துல் அரபியா இந்த பாடத்தை நாங்கள் வாசிக்கணும், டவுட்கள் இருந்தால் கேட்கணும். ஏன்னா இது ஒரு மொழியை நீங்கள் படிக்கிறீங்க. ரைட். அப்போ அந்த அடிப்படையில் கட்டாயமாக நீங்கள் கதைக்கணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். சரியா? சில நேரம் சில ஆட்களுக்கு அது கூச்சமாக இருக்கலாம், வெக்கமாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னா ரைட். தைரியமா அன்சாரி பெண்மணிகள், அன்சாரி சஹாபி பெண்மணிகள் மாதிரி இருக்கணும். சரியா? ரைட். மொழியை படிக்கிறதுக்கு கூச்சப்படாது. ரைட். தைரியமா பேசணுமா? ரைட். இதில் பாருங்க, வாசிக்கலுமா யாருக்காவது? சரியா வாசிக்கிறா பிழையா வாசிக்கிறா அதெல்லாம் பிறகுக்கும். முதலாவது வாசிக்கணும். யாருக்கு வாசிக்கணும்? வாசிங்க பார்க்க. வாசிங்க பார்க்க. வாசிக்கிறேன் இல்லையா? ரைட். يستيقظ عبد الله يوم الجمعة مبكرا في السادسة صباحا يتوضأ ثم يصلي الصبح ويقرأ القرآن الكريم. في الساعة التاسعة يتناول الفطور مع عائلته. بعد الفطور يقرأ عبد الله الصحف. وفي الظهر يذهب إلى الحمام ويغتسل بالماء والصابون ثم يتولأ ويذهب مع والده إلى المسجد
لصلاة الجمعة في المسجد يستمع إلى خطبتي الإمام ثم يصلي الجمعة في العصر يزور عبد الله أصدقاءه ويلعب معهم كرة السلة بعد صلاة المغرب تجلس العائلة في الحديقة وتتناول بعض العصير والشاي في المساء يراجع عبد الله دروسه ثم يشاهد التلفزيون ينام عبد الله يوم الجمعة متأخرا في 11 ليلا في 11 ليلا என்று வரும் ரைட். பாடம் இந்த வாசிக்கிற நேரமே விளங்கி இருக்கும் சரியா. பாருங்க, யஸ்தேகிலு அப்துல்லாஹ் யோமல் ஜும்அத்தி முபக்கிரன் பிஸ்ஸாதிஸதி சபாஹன். ரைட். யஸ்தேகிலு அப்துல்லாஹ்ண்டா அப்துல்லாஹ் விழித்தெழுகின்றான், எழும்புவான் அல்லது எழும்புகின்றான். யோமல் ஜும்ஆ, யோமல் ஜும்ஆ என்பது வெள்ளிக்கிழமை. ஓகே, அப்ப வெள்ளிக்கிழமையில் அப்துல்லாஹ் விழித்தெழுகின்றான். முபக்கிரன், முபக்கிரன் என்ற கருத்து என்ன? முபக்கிரன் தெரியுமாண்டு பார்ப்போம் கொஞ்சம். என்ன நேரத்தோட. முபக்கிரன் என்ற கருத்து என்ன? நேரத்தோட, நேர காலத்தோடு. பிசாதிஸதி சபாஹன், எத்தனை மணி? பிசாதிஸாண்டா எத்தனை மணி? சார் இது புக்ல இருக்கா சார்? ஓ மகன், புக்ல இருக்குது. என்ன புக்க கேக்குறீங்க? அரபு இலக்கிய நயம். இல்ல, இன்றைக்கு அரபு இலக்கிய நயம் பாடம் அல்ல. இன்றைக்கு வந்து அரபு மொழி பாடம். நான் நினைக்கிறேன் நீங்க அரபு மொழி எடுக்கிறீல்ல வந்து, சரியா? ஓ சார், அரபு மொழி எடுக்கிறல்ல, நாங்க அரபு இலக்கிய நயம் தான். ஆத்தான், அரபு இலக்கிய நய பாடம் நடக்கிற நாள் வேற. சரி, இது வந்து அரபு மொழி பாடம். ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிற சிக்கலும் டீக்கிறதான். அப்ப நீங்க இப்ப நீங்க அரபு மொழி, அரபு இலக்கிய நயம்னு நினைச்சு கொண்டு ஜாயின் ஆகியிருப்பீங்க. இது அவளுக்குரியதல்ல. ரைட். என்ன அவளுக்கு இது ஹார்ட். அரபு இலக்கிய நயம் படிக்கிறாக்களுக்கு இது கஷ்டம். சரியா? அந்த நீங்க லிங்க் அனுப்பிக்கிற அரபு இலக்கியம் மட்டும் தான் போட்டிக்கிறீங்க. அப்படியா? சரிங்க பார்ப்போம். என்ன தவறுனா சரி. அப்ப அடுத்த நாள் ஜாயின் ஆகிடும். இல்ல இல்லையே, லிங்க்ல அரபு மொழி வகுப்பு தொடர்ந்து தான் போட்டிக்கிறேன் இன்னைக்கு. கொஞ்சம் பாருங்க நீங்களும். சரியா? அரபு மொழி வகுப்பு தொடர் உண்டு அப்படித்தான் போட்டீங்கன்னா. இன்று நடைபெற உள்ள அரபு மொழி பாட வகுப்புக்கான ஜூம் அண்டுதான் போட்டிக்கிற ரெண்டாவது அந்த ஒரே இதுல. கொஞ்சம் நீங்க பிரச்சனை இல்ல. நீங்க அரபு மொழி படிக்கணும்னு விரும்பினா தாராளமா படிக்கலாம், ஜாயின் ஆகி படிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா திடீரென்று இடையிலிருந்து படிக்கிறதுல கஷ்டம் இருக்கும். ஏன்னா ரைட், அதுல வந்து நான் நினைக்கிறேன் கொமர்ஸ், சிங்களம், சிவிக்ஸ், ஜியோகிராஃபி இந்த பாடங்களோடு இணைந்ததாகத்தான் அரபு மொழியும் காணப்படுகின்றது. அப்ப நீங்க கொமர்ஸ் எடுக்கிறதா இருந்தா அரபிக் லாங்குவேஜ் எடுக்க இயலாது, விளங்குதா? அல்லது சிங்களம் எடுக்கிறதா இருந்தா அரபிக் லாங்குவேஜ் எடுக்க இயலாது, விளங்குதா? ரைட். அப்ப இது வந்து அரபிக் லாங்குவேஜுக்குரிய பாடம். சரி, ஓகே, ரைட். அப்ப பாருங்க, யஸ்தயகிலு அப்துல்லாஹ் யௌமல் ஜும்அத்தி முபக்கிரன் பிஸ்ஸாதிஸதி சபாஹன். அப்துல்லாஹ் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி அளவில் நேர காலத்தோடு விழித்தெழுகின்றான். அல்லது அப்துல்லாஹ் வெள்ளிக்கிழமையில் நேர காலத்தோடு காலை 6 மணி அளவில் விழித்தெழுகின்றான் என்று வரும். யதவல்லஉ ثم يصلي الصبح ويقرأ القرآن الكريم. யதவல்லஉ அண்டா வுலு செய்கின்றான். வுலு என்ற சொல் இதுல இருக்குது பாருங்க. வுலு என்ற சொல் வந்து யதவல்லஉ, தவல்லஅ அண்டா கருத்து வுலு செய்தான். அப்ப யதவல்லஉ வுலு செய்கின்றான். தும்ம பிறகு யுஸல்லி அஸ்ஸுபஹ சுபஹ் தொழுகின்றான். சுபஹ் தொழுகின்றான். சல்லா, சல்லா அண்டா தொழுதான். சல்லா யுஸல்லி. அப்ப யுஸல்லி அஸ்ஸுபஹ வயக்ரஉல் குர்ஆனல் கரீம். மேலும் சங்கை மிக்க குர்ஆனை அவன் ஓதுகின்றான்.
விளங்கினா சங்கை மிக்க குர்ஆனை அவன் ஓதுகின்றான். ஃபிஸ் ஸாஅத்தி தாசியா, தாசியாண்டா 9. அப்ப ஃபிஸ் ஸாஅத்தி தாசியாண்டா 9 மணி அளவில், 9 மணிக்கு யதனாவலுல் ஃபதூர, காலை உணவை உட்கொள்கிறான் அல்லது காலை உணவை பெற்றுக்கொள்கிறான். யதனாவலு அல் ஃபதூர மஅ ஆயிலத்திஹி, அவனுடைய குடும்பத்துடன். ஆயிலத்துன்னா குடும்பம். என்ன ஆயிலத்துனுக்கு ஒத்த சொல்லன்னு சொல்லுங்க பாக்க, ஒத்த அர்த்தம் சொல்லணும். ஆயிலத்துன் என்ன சொல்லிக்குது? ஆயிலத்துனண்டா குடும்பம். அதுக்கு நிகரான இன்னும் ஒரு சொல்லுண்டு. என்ன சொல் தெரியும் உங்களுக்கு? உஸ்ரத்துன். உஸ்ரத்துன். வெரி குட். உஸ்ரத்துன் என்றாலும் குடும்பம் தான். ஓகே. அப்ப யதனாவலுல் ஃபதூர மஅ ஆயிலத்திஹி, தன்னுடைய குடும்பத்துடன் காலை உணவை அவன் பெற்றுக்கொள்கிறான். சரி, ரைட். பஅதல் ஃபதூரி, காலை உணவுக்கு பிறகு. பஅதல் ஃபதூரி, காலை உணவுக்கு பிறகு. யக்ரஉ அப்துல்லாஹ் அஸ்ஸுஹுஃப, அப்துல்லா பத்திரிகைகளை வாசிக்கிறான். சுஹுஃப் ஒருமே சொல்லண்ணா. அஸ்ஸுஹுஃப் என்பது பத்திரிகைகளை குறிக்கும், பேப்பர்ஸ். அது ஒருமே சொல்லண்ணா, யாரு தெரியும்? அஸ்ஸுஹுஃப் என்றா பத்திரிகைகள். அது ஒருமை சொல். இல்ல, சுஹுஃப் அல்ல. என்ன சொல் வரும் தெரியுமா யாருக்காவது? சுஹுஃபன். இல்ல. இது என்ன சொல் சொல்லுங்க பாக்க. இல்ல, இது என்ன சொல் சொல்லுங்க, வாசிங்க பாக்க. சஹீஃபத்துன். சஹீஃபத்துன் என்ற பன்மை சொல் தான் அஸ்ஸுஹுஃப், பத்திரிகைகள். அப்ப சஹீஃபத்துன் என்பது ஒருமை சொல். ரைட். சஹீஃபத்துன், இப்ப நீங்க மேல சொன்னீங்க தானே, ஆயிலத்துன் என்றா குடும்பம். அடுத்த சொல் உஸ்ரத்துன் என்று சொன்ன மாதிரி சஹீஃபத்துனுக்கு ஒத்த சொல்லன்னு சொல்லுங்க பாக்க. பத்திரிகையை குறிக்கின்ற இன்னும் ஒரு அரபு சொல்லுண்டு. மஜல்லா. மஜல்லாண்ட சஞ்சிகை மகள், மேகசின். ரைட். இது என்ன சொல்? ஜரீதத்துன். ஜரீதத்துன். விளங்கினா? ஜரீதத்துன், ஜீம் ரா, ஜரீதத்துன். அப்ப இது எழுதிக்கொள்ளுங்க. ஏண்டா அந்த பார்ட் 1க்கு ஒத்த கருத்து சொல் அண்டர்லைன் பண்ண வேண்டி வார். அப்ப சஹீஃபத்துன் ஒத்த கருத்து சொல் என்னண்டா ஜரீதத்துன் வரும், பத்திரிகை. சரியா? பத்திரிகையை குறிக்கிற சொல். ரைட். அப்ப சஹீஃபத்துன் ஜரீதத்துன் என்று வரும். ரைட். ஓகே, அதை நீங்க நோட் பண்ணி கொண்டா சரியா? பஅதல் ஃபதூரி யக்ரஉ அப்துல்லாஹ் அஸ்ஸுஹுஃப. ரைட். காலை உணவுக்கு பிறகு அப்துல்லா பத்திரிகைகளை வாசிக்கின்றான். வஃபில் லுஹுரி. வஃபில் லுஹுரி என்றா என்ன? வஃபில் லுஹுரி லுஹரில் லுஹரில் லுஹருடைய நேரத்தில், மதிய நேரத்தில் என்று சொல்லலாம். மேலும் விளங்கினா? லுஹரில், லுஹருடைய நேரத்தில் அல்லது மதிய நேரத்தில். யத்ஹபு இலல் ஹம்மாம், அவன் எங்க போறான்? ஹம்மாமு போறான். ஹம்மாம் என்றா குளியல் அறைக்கு சொல்றது, ஹம்மாம். அப்ப யத்ஹபு இலல் ஹம்மாம், அவன் குளியல் அறைக்கு செல்கிறான். வயக்தஸிலு பில் மாஇ வஸ்ஸாபூன். இக்தஸல என்ற கருத்து குளித்தான். இக்தஸல ஐடா நிகழ்கால வினை சொல்தான் யக்தஸிலு. வயக்தஸிலு பில் மாஇ வஸ்ஸாபூன், நீரை கொண்டும். சாபூன் என்றா சோப், ஷவர்கார். ஏன்னா அந்த அதாவது சோப். அப்ப நீரை கொண்டும் சோப்பை கொண்டும் அவன் என்ன செய்கிறான்? குளிக்கின்றான். ஓகே. தும்ம பிறகு யதவல்லு, அவன் வுலு செய்கின்றான். இந்த சொல்லலாம் தெரியுமாண்ணா? வயத்ஹபு மஅ வாலிதிஹி இலல் மஸ்ஜிதி லிஸலாத்தில் ஜும்ஆ. விளங்கினா? வயத்ஹபு மஅ வாலிதிஹி இலல் மஸ்ஜிதி லிஸலாத்தில் ஜும்ஆ, ஜும்மா தொழுகைக்காக
தனது தந்தையுடன், சரியா, தனது தந்தையுடன் பள்ளிக்கு அவன் செல்கிறான் என்று வரும். ரைட். ஃபில் மஸ்ஜிதி பள்ளியில் சார் மஆண்டா உடன், மஆண்டா கருத்து என்ன? உடன், உடன். இங்கே வர மஆண்ட சொல். மஆ ஆயிலத்திஹி என்றா அவனுடைய குடும்பத்துடன், மஆ வாலிதிஹி என்றா அவனுடைய தந்தையுடன். இங்கே வருது மஆண்ட சொல். மஅஹும் என்றா கருத்து அவர்களுடன். ஓகே, லமீரோட வந்திக்குது, ஒரு பிரதி பேரோட வந்திக்குது. அப்ப வயஸ்ஹபு மஅ வாலிதிஹி, அவன் தன்னுடைய, அதாவது அவன் அவனுடைய தந்தையுடன் செல்கிறான். இலல் மஸ்ஜித் பள்ளிக்கு, ஸலாத்துல் ஜும்ஆ, ஜும்ஆ தொழுகைக்காக. ரைட். ஃபில் மஸ்ஜிதி பள்ளியில் யஸ்தமிஉ இலா ஹுதுபத்தை அல் இமாம், அவன் இமாமுடைய 2 ஹுதுபாக்களையும் செவிமடுக்கின்றான். இஸ்தமஅ இலாண்டா செவிமடுத்தான். ஓகே, இஸ்தமஅ இலா அந்த நிகழ்கால வினை சொல்தான் யஸ்தமிஉ என்று வந்திருக்குது. அப்ப யஸ்தமிஉ இலா ஹுதுபத்தை அல் இமாமி, ஹுதுபத்தை அல் இமாம், இமாமுடைய 2 ஹுதுபாக்களையும் அவன் என்ன செய்கிறான்? செவிமடுக்கின்றான் என்று வரும். சும்ம யுஸல்லி அஸ்ஸுப்ஹ, பிறகு அவன் சும்ம யுஸல்லி அல் ஜும்ஆத, பிறகு அவன் என்ன செய்கிறான்? ஜும்ஆ தொழுகிறான். பிறகு அவன் ஜும்ஆ தொழுகிறான். ஓகே. ஃபில் ஆஸ்ரி மாலையில் அல்லது அசர் வேளையில் யசூரு அப்துல்லாஹ், அப்துல்லா தரிசிக்கின்றான். ஜார் விசிட் பண்றது சொல்ற ஜார் என்று. அப்ப ஃபில் ஆஸ்ரி யசூரு அப்துல்லாஹ் அஸ்திகாஹு, அப்துல்லா அதான் முடியட்டும். ஃபில் ஆஸ்ரி யசூரு அப்துல்லாஹ் அஸ்திகாஹு, மாலையில் அப்துல்லாஹ் அவனுடைய நண்பர்களை தரிசிக்கின்றான். வயல் அபு மஅஹும், மேலும் அவர்களுடன் விளையாடுகின்றான். என்ன விளையாடுறான்? குரத சல்ல, கூடை பந்து. அப்ப ஃபில் ஆஸ்ரி யசூரு அப்துல்லாஹி அஸ்திகாஹு வயல் அபு மஅஹும் குரத சல்ல, மாலையில் அப்துல்லா தன்னுடைய நண்பர்களை சந்தித்து அல்லது தரிசித்து அவர்களுடன் கூடைப்பந்து விளையாடுகிறான் என்று சொல்லுவோம். மேலும் 2 வாக்கியத்தையும் நீங்க தனித்தனியாக மொழிபெயர்க்கும் மேலும் சொல்லும் மேலும், அல்லது 2 வாக்கியத்தையும் இணைத்து நீங்க மொழிபெயர்க்கும் மேலும். ரைட். பஅத ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிப் தொழுகையின் பின்னர் தஜ்லிசுல் ஆயிலத்து ஃபில் ஹதீகா, குடும்பம் தோட்டத்தில் அமர்கின்றது. வததனாவலு பஅல் அஸீரி வஷ்ஷாய், மேலும் சில பழச்சாற்றையும் தேநீரையும் குடும்பம் பெற்றுக்கொள்கின்றது. இந்த தத்தனாவலு என்பது பெண்பால் சொல்லாகத்தானே வந்திருக்கிற. ஏன் பெண்பால் சொல்லாக வந்திருக்கிறண்டா, ஆயிலா பெண்பால் சொல், முஅன்னஸான சொல், கலிமத்துன் முஅன்னஸா. ரைட். அப்ப தஜ்லிசு ஒன்றும் மாத்தான் வந்திருக்கிற. வழங்கினா தஜ்லிசுல் ஆயிலத்து, குடும்பம் அமர்கின்றது. எங்க? ஃபில் ஹதீகா, தோட்டத்தில். வததனாவலு, மேலும் அது பெற்றுக்கொள்கின்றது.
பஅலல் அஸீரி வஷ்ஷாய், சில பழச்சாறுகளையும் தேநீரையும் அது பெற்றுக்கொள்கின்றது. ஃபில் மசாஇ, மாலையில் யுராஜிஉ அப்துல்லாஹ் துருசஹு, அப்துல்லா தன்னுடைய பாடங்களை மீட்டுகிறான். ரைட். சும்ம யுஷாஹிது டெலிவிசியோன், பிறகு அவன் தொலைக்காட்சி பார்க்கின்றான். அப்ப ராஜா யுராஜி என்றால் மீட்டுறது சொல்ற. அதே போல ஷாஹத யுஷாஹிது என்றால் ஒன்றை பார்த்து கண்டு கழிக்கிறது சொல்றதுதான் ஷாஹத. இப்ப டிவியை நாங்க என்ஜாய் பண்ணித்தானே பார்க்கிறோம், அதனால ஷாஹதன்னு சொல்ல பயன்படுத்துறேன். சும்மா சாதாரணமா பார்க்கறதுக்கு என்று சொல்ல பயன்படுத்துறேன். ரெண்டுமே பார்த்தான் என்று மொழிபெயர்த்தாலும் கூட ஷாஹத் என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணி பார்க்கறது அப்படியாக இருந்தா தான் ஷாஹத் என்ற சொல் பயன்படுத்தப்படும். அப்ப சும்ம யுஷாஹிது டெலிவிசியோன், பிறகு அவன் தொலைக்காட்சியை பார்க்கின்றான். யனாமு அப்துல்லாஹ் யோமல் ஜும்ஆ, அப்துல்லாஹ் வெள்ளிக்கிழமையில் தூங்குகிறான். முத்தஅக்கிரன், மேல பார்த்தோம் முபக்கிரன். முபக்கிரன் என்றா நேர காலத்தோடு, முத்தஅக்கிரன் என்றா லேட் ஆகி தாமதமாகி. ரைட். ஃபில் ஹாதியத்தி அஷரத லைலன், இரவு 11 மணி அளவில் தாமதமாகவே அப்துல்லாஹ் வெள்ளிக்கிழமையில் தூங்குவான் அல்லது தூங்குகிறான். சரியா? அப்ப இதுல வந்திருக்கிற எல்லா சொற்களும் என்ன? நிகழ்கால வினை சொற்கள் தான் வந்திருக்குது. யஸ்தைகிலு, யதவல்லு, அதே போல யுசல்லி, யக்ரஉ, யதனாவலு. ரைட். இங்கே பாருங்க, யக்ரஉ. சரியா? யத்ஹபு. இந்த சொல் எல்லாமே என்ன? நிகழ்கால வினை சொற்கள். எனவே நீங்க பந்திய மொழிபெயர்க்கின்ற நேரம் நிகழ்காலத்திலும் மொழிபெயர்க்கலாம் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலத்திலும் மொழிபெயர்க்கலாம். உதாரணமாக யஸ்தைகுல் அப்துல்லாஹ் யோமல் ஜும்ஆத்தி முபக்கிரன், அப்துல்லாஹ் வெள்ளிக்கிழமையில் நேர காலத்தோடு எழும்புகின்றான் என்று சொல்ல மேலும், அல்லது எழும்புவான் என்று சொல்ல முடியும். ரைட். ஓகே. இந்த படிச்ச இந்த பாடம் யாருக்காவது டவுட் இருக்கிறா? இதுல நீங்களும் கொஞ்சம் பாருங்க. இந்த 3 பந்திகளையும் பார்த்துட்டு டவுட் இருக்கிறண்டா கேளுங்க பார்க்க. ஏதும் டவுட் இருக்கிறண்டா? டவுட்டே இல்லை போல ஏன்னா? அப்படியா? ரைட். ஐராவா? ஃபாத்திமா டவுட் இல்லையா மகள்? ஹப்சா, ஜைனப், ஷைமா டவுட் எதுவும் இல்லையா? சல்மா, ஃபைரூஸ். ரைட். உமர் டவுட் இல்லையா பாப்பா? இல்லாட்டி நாங்கள் அடுத்த பகுதி போவோம். யாருக்காவது மொழிபெயர்த்து காட்டலுமா? டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டலுமா படிச்சத? சொல்லுங்க பார்க்க. யாரு கேளும்? ஒவ்வொரு வாக்கியமாக வாசிச்சு யாரு மொழிபெயர்த்து காட்டலாம்? ஃபாத்திமா கேளுமா? ஃபாத்திமா. ரைட். ஃபாத்திமா மொழிபெயருங்க பார்க்க. குயிக்கா. மொழிபெயர்க்க கஷ்டமா? ரைட். ஓகே. ஃபாத்திமா. ரைட். சரி. இப்ப இதுல இருக்கிற பயிற்சிகளை பொறுத்த மட்டும் இல்ல, நீங்க புத்தகம் கையில இருக்கும். ரைட். நீங்களாக சில பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. இதெல்லாம் லேசான பயிற்சிகள் தான். கட்டாயமாக இந்த பகுதியில் இருக்கிற இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. வினாவை தந்து விடை எழுதுறது. ரைட். கொஞ்சம் இருங்க. ரைட் ரைட் கொஞ்சம் விடுங்க.
ரைட். சரி, இப்ப சரிதானே? இப்ப யாரு மொழிபெயர்க்கலாம்? மொழிபெயர்த்து காட்டுங்க பார்க்க. ரைட், ஓகே. يستيقظ عبد الله يوم الجمعة مبكرا في السادسة صباحا. காலை 6 மணியிலே நேர காலத்துடன் ஜும்மாவுடைய நாளிலே அப்துல்லா விழித்தெழும்புகிறான். يتوضأ ثم يصلي யோமுல் ஜும்மான்றத ஜும்மாவுடைய நாளன்று மொழிபெயர்க்கிற இல்ல. நாங்க வெள்ளிக்கிழமைக்கு அரபு மொழியில சொல்றதே யோமுல் ஜும்ஆ தான். சரியா? விளங்கினா மகள்? ஓகே. இப்ப நாங்க யோமுல் சபுத்தண்டா சனிக்கிழமை, யோமுல் அஹதண்டா ஞாயிற்றுக்கிழமை அன்று சொல்ற மாதிரி யோமுல் ஜும்ஆ என்பது வெள்ளிக்கிழமை என்றுதான் நாங்க மொழிபெயர்க்கணும். சரியா? ரைட், ஓகே. சொல்லுங்க. يتوضأ ثم يصلي الصبح. உலு செய்தான் பிறகு சுபஹை தொழுகிறான். வயக்ரஉல் குர்ஆனல் கரீம் சங்கையான குர்ஆனை ஓதுகிறான். ஃபிஸ்ஸாஅத்தி தாசிஆ 9 மணியிலே. யதனாவலுல் ஃபுதூர மஅல் ஆயிலா அவனுடைய குடும்பத்துடன் காலை உணவை உட்கொள்கிறான். பாதல் ஃபுதூர் காலை உணவுக்கு பிறகு யக்ரா அப்துல்லா அஸ்ஸுஹுஃப அப்துல்லா பத்திரிகையை வாசிக்கின்றான். ஃபில் லுஹர்லே யذهبு இலல் ஹம்மாம் குளியலறைக்கு செல்கிறான். வயக்தசிலு பில் மாஇஸ் வஸ்ஸாபூன் சவர்க்காரத்தையும் இன்னும் தண்ணீரையும் கொண்டு கழுவுகிறான். சும்மா யதவல்லாஹு பிறகு உலு செய்கிறான். மகள் யக்தசில் ஒன்றா கருத்து என்ன? கழுவுகின்றான் அல்ல, குளிக்கின்றான். ரசல என்றா தான் கழுவின. சரியா? அந்த ரெண்டு சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. கைன் சரியா, சீன் அடுத்தது லாம். ஓகே. ரசல என்றா கருத்து கழுவினான். இது ரசல அல்ல, யக்தசிலு, அதாவது இகுதசல. இகுதசல என்ற கருத்து குளித்தார். சரி. பிறகு உலு செய்கின்றான். வயذهபு மஅ வாலிதிஹி இலல் மஸ்ஜிதி லிஸலாத்தில் ஜும்மா ஜும்மாவுடைய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு அவனது தந்தையுடன் செல்கின்றான். ஃபில் மஸ்ஜிதி யஸ்மஊன ஹுத்பத்தை அல் இமாம் இமாமுடைய ஹுத்பாவை செவியேற்கின்றான். சும்மா யுஸல்லில் ஜும்மாவை பிறகு ஜும்மாவை தொழுகின்றான். ஃபில் அஸ்ரி அஸ்ர் நேரத்திலே யஸூரு அப்துல்லாஹ் அஸ்திகாஅஹு அவனது நண்பனை அப்துல்லாஹ் சந்திக்கின்றான். வயல் அபு மஅஹு குரத்து சில்லா கூடைப்பந்தை குரத்து சல்லா கூடைப்பந்தை அவர்களுடன் விளையாடுகின்றான். பாத சலாத்தில் மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் யஜ்லிசுல் ஆயிலா குடும்பத்துடன் உட்கார்ந்து ஃபில் ஹதீகா தோட்டத்திலே வதத்தனாவலு பாதல் அசீரி வஷாய் தேநீரையும் இன்னும் பழச்சாறையும் பருகி உட்கொள்கின்றான். ஃபில் மசாஇ மாலையிலே யுராஜி அப்துல்லாஹ் துருசஹு அவனது பாடத்தை அப்துல்லா மீட்டுகின்றான். சும்மா யுஷாஹிது தில்ஃபிசியூனை பார்க்கின்றான். யனாமு அப்துல்லாஹ் யௌமுல் ஜும்அத்தி முதஅஹிரன் நேரகாலத்துடன் வெள்ளிக்கிழமையிலே அப்துல்லா உறங்குகின்றான். ஃபில் ஹாதியத்தி அஷர லைலன் இரவு 11 மணிக்கு. ஓகே, சரிதானே? ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. சரி, அப்ப பாடம் விளங்கிக்கிறேன்னா? ஓகே, நீங்க பாடம் அந்த 10ஆம் ஆண்டு கிளாஸ் இருக்கா? சரி, 10ஆம் ஆண்டு அரபு மொழியா? அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ், அடுத்த புதன்கிழமை. சரியா? எத்தனை கிளாஸ் பேசிட்டு? ஒன்றுதான் நடந்திருக்கிறேன். ரைட், சரி. இப்ப நீங்க பாருங்க, இதுல ஃபில் மஸ்ஜிதி யஸ்தமிஉ இலா ஹுதுபத்தை அல் இமாம் என்று இருக்குது. வழங்கினா யஸ்தமிஉ இலா ஹுதுபத்தை அல் இமாம். இந்த ஹுத்துபத்தில் இமாம் அல்ல, ஹுத்துபத்தை அல் இமாம். இமாமுடைய 2 ஹுத்துபாக்கள்,
விளங்கினா உங்களுக்கு தெரியுமே ஹுத்துபா 2 நடக்கிறது. ஜும்மா நாள்ல வந்து இமாம் 2 ஹுத்துபாக்களை செய்வாரு. அப்ப அந்த அடிப்படையில தான் நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்டா எஸ்தமிஉ இலா அண்டா செவி மடிக்கின்றான் இலா ஹுத்துபத்தை அல் இமாமி இமாமுடைய 2 ஹுத்துபாக்களையும் செவி மடிக்கின்றான் என்று வரும். சரியா? ரைட், ஓகே, ரைட். அதே மாதிரி மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இழைக்கிறது என்ன, காலை உணவுக்கு நாங்க ஃபத்தூர் என்று சொல்றோம். காலை உணவுக்கு நாங்க என்ன சொல்றோம்? அல் ஃபத்தூர் என்று. ஃபுத்தூர் என்று சொன்னா பாவுக்கு லம்மத் வச்சால் அது ஃபுத்தூர் ஆகிடும். ஃபுத்தூர் என்ற கருத்து ரொட்டிக்கு சொல்றோம். ரொட்டி அதுதான் நாங்க ஃபுத்தூர் என்று சொல்றது அரபு மொழியில. ரைட், ஓகே. அப்ப நான் சொன்னேன் இந்த பயிற்சிகளை கட்டாயமாக செஞ்சு பார்க்க செய்யணும். ஓகே, அதை நான் சொன்னேன், அதை நீங்க செஞ்சு பாருங்க. ரைட், இதுல இருக்கிறத சொல்லுங்க பார்க்க. சில் பைனல் கலிமாத்தில் முலாத்தா ஃபில் மஅனா. அல் கலிமாத்துல் முலாத்தான்னா கருத்து என்ன? எதிர்கருத்து சொற்கள். அல் கலிமாத் அல் முலாத்தாண்டா எதிர்கருத்து சொற்கள். ரைட், கரீப், அஅதா, யனாமு, யத்ஹகு, ததக்கர இந்த பகுதியில வந்திருக்குது. பா பகுதியில யபிகி, யஸ்தைகிலு, அஹத, நசிக, பஈத். ரைட், கரீப் என்ன சொல்லுடைய எதிர்கருத்து என்ன? கரீப், பஈத், பஈத். கரீப், பஈத். அஅதா கொடுத்தான், என்ன சொல்? அஅதா, அகத, அகத. ரைட், அஅதால சொல் வந்து அகத. ரைட், யனாமு, யனாமு, யஸ்தைகில், யஸ்தைகிலு. சரியா? ரைட், யல்ஹகு, யபுகா, ஜபுகாவா ஜபுகியா. ரைட், ஜபுகியனா. சரியா? ரைட், ததக்கர, நசிய, ததக்கர, நசிய. ததக்கரைக்கு வாரதுன்னா நசிய, நசிய, நசிய. ததக்கரை என்ற கருத்து என்ன? ததக்கரை என்றா நினைவு கூர்ந்தார், நினைவு கூர்ந்தான். நசியா என்றா அப்ப மறந்தார். மறந்தான். நசியா என்ற கருத்து மறந்தான். சரியா? ரைட், ஓகே, ரைட். இது இந்த சொற்கள் ஒரு 5 வினா வார உங்களோட வினாத்தாள் ஒன்று அல்லது பகுதி ஒன்றில் 5 வினா வார எதிர்கருத்து சொற்கள் கேட்டு இன்னும் ஒரு 5 வினா வார ஒத்த கருத்து சொற்கள் கேட்டு அப்ப உங்களோட பாட புத்தகத்திலேயே உள்ள இந்த மாதிரியான சொற்களை கொஞ்சம் படிச்சுட்டு போறது நல்ல. சரியா? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, இங்கன்னா லமீர். லமீரை கொண்டு பயிற்சி ஒன்று சந்திக்கிறாங்க. எங்களோட பாடத்துல வாரது எப்படி? ஹுவ யல்அபு மஅஹும் குரத ஸல்லாஹ் என்று வருது. ஏன்னா ஹுவ யல்அபு மஅஹும் குரத ஸல்லாஹ், அவன் அவர்களுடன் கூடைப்பந்து விளையாடுகின்றான் என்று வருது. ரைட், இப்ப இதுல வந்து அன ஹுவ என்ற சொல்லு பதிலாக அன, ஹும் என்ற சொல்லு பதிலாக அந்த. அப்ப தந்திக்கிறாங்க எப்படி? அன அல்அபு மஅக குரத ஸல்லாஹ், நான் உன்னுடன் கூடைப்பந்து விளையாடுகின்றேன். நான் உன்னுடன் கூடைப்பந்து விளையாடுகின்றேன் என்று வரும். சரியா? ரைட், இப்ப இதுல அந்த அன இங்க எப்படி வரும்? அந்த சொல்லுங்க பார்க்க. அந்த அன. அன்த தல்அபு மஇ குரத ஸல்லா. அந்த தல்அபு மஇ குரத ஸல்லா. அப்ப அந்த என்ற சொல் போடக்குள்ள நாங்க சருப் செஞ்சு பார்க்கணும். வேணா யல்அபு யல்அபானி யல்அபூன, தல்அபு தல்அபானி யல்அபுன, திருப்பவும் தல்அபு என்று ஆரம்பிக்குது. அப்ப தல்அபு நீ விளையாடுகின்றாய். அப்ப அந்த என்று வரக்குள்ள அந்த தல்அபு மஇ மஅக அண்டிக்குது. அங்கே ஆன வந்தால் மஇ என்று வரும், என்னுடன். அப்ப அந்த தல்அபு மஇ குரத ஸல்லா. சரி, ரைட். அன்தி ஹுவ அது எப்படி வரும்? அன்தி தல்அபீன மஅஹு குரத ஸல்லா. வெரி குட். அன்தி தல்அபீன மஅஹு. அன்தி தல்அபீன மஅஹு
குரத்த சல்ல. அதே போல ஹிய அந்த, அது எப்படி வர? هي تلعب معك كرة السلة. ரைட். ஹிய தல்அபு மஅக குரத்த சல்ல. சரி, அப்ப நீங்க அந்த மாதிரி ஏற்கனவே நாங்க எல்லாத்தையும் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும், நீங்க செஞ்சு பாருங்க. விளங்கினா? இப்ப நீங்க இதெல்லாம் கட்டாயமாக செஞ்சு பார்த்தால்தான் நல்லமா. ரைட், ஓகே. அதே போல இந்த பயிற்சி முக்கியமானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்கி எழுதுற இந்த பயிற்சியும் மிகவும் முக்கியமான ஒன்று. ரைட், அப்ப அதுக்கும் நீங்க ரெடி ஆகணும். சரியா? என்ன எக்ஸாம்ல வார். ரைட், எக்ஸாம்ல பகுதி 2ல உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. பகுதி 2 பொறுத்த மட்டும் ஒன்றோ சொற்களை தந்து நீங்க வாக்கியம் அமைக்கலாம், அல்லது இப்படி சொற்கள் ஒழுங்கீனமாக தரப்பட்டிருப்பின் அதனை ஒழுங்குபடுத்தி நீங்க வாக்கியமாக்கி எழுத மேலும். அப்ப 2 பிரதான வினாக்கள் ஏதாவது ஒன்றா நீங்க எழுதணும். அப்ப அந்த அடிப்படையில நீங்க இதை இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. ரைட், ஓகே. அதே மாதிரி இதை சொல்லுங்க பார்க்க. இப்ப இதுல வந்து குறிப்பிட்ட சொற்கள் இருக்குது. லைலன், பஅலா, மஅ, அஸ்ரன், பஅத. எல்லா சொற்களுக்கும் பொருள் தெரியும் என்ன? லைலன் என்றா இரவில், பஅலா என்றா சில, மஅ என்றா உடன், அஸ்ரன் என்றா மாலைக்கில், ரைட், பஅத என்றா பிறகு. அப்ப ஒன்னாவது என்ன? தனாவல்து ஷாய சதீகி, என்ன விட வரும்? مع صديقي. تناولت الشاي مع صديقي. رجعت في 12 இது எப்படி வரும்? லைலன். சரியா? அடுத்தது அல் ஆஸ்ரி அல் அபுல் குரா. இங்கனா بعد العصر. பஅதல் ஆஸ்ரி அல் அபுல் குரா அண்டு வரும். அதே போல தனாவலத் ஜைனப் بعد العصير. بعد العصير. ذهبت إلى المدرسة في الرابعة في الرابعة عصرا. اوكي، ذهبت إلى المدرسة في الرابعة عصرا என்று வரும். சரி, ரைட். அப்ப இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பார்க்கணும்னா بعد صلاة المغرب تذهب العائلة إلى الحديقة. எங்கட பாடத்துல வந்த ஒரு வசனம். ரைட், மகரிபு தொழுகையின் பின்னர் குடும்பம் தோட்டத்திற்கு செல்கிறது என்று வந்திருக்கிறது. அப்ப அத மகரிப் என்ற சொல்லு பதிலாக அசர், بعد صلاة العصر تذهب العائلة إلى الحديقة. அது மாதிரி இப்ப அஹ்மத் என்ற சொல் வந்தால் ஆயிலா என்ற சொல் இல்லாமல் போகும். சரியா? அஹ்மத் என்ற சொல் வந்தால் ஆயிலா என்ற சொல்ல நீக்கிட்டு நாங்க அஹ்மத் என்ற சொல்ல பயன்படுத்தணும். அப்ப வந்து தத்ஹப் கொண்டு வராது. ஏன்? அஹ்மத் என்பது என்ன? ஒரு ஆண்பால் சொல். அப்ப بعد صلاة العصر يذهب أحمد إلى الحديقة. அதே மாதிரி بعد صلاة العصر يذهب أحمد إلى الملعب. சரி, அப்ப இதுல பேர்கள் தரப்பட்டிருக்குது. இஸ்மாயில் இடம் தரப்பட்டிருக்குது. அஸ்ஸூக் காலம் தரப்பட்டிருக்குது. அல்லுஹுர் அப்ப மாத்தி மாத்தி சந்திக்கிறாங்க. ஃபாத்திமா, அல் மக்தபா, அல் இஷா, அல் ஆயிலா, அல் ஹதீகா, அல் மக்ரிப். அப்ப நீங்க எந்த சொல்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. கட்டாயமாக அந்த சொல் முதக்கரா முஅன்னஸா என்ற கவனத்துல கொண்டுதான் நீங்க விட எழுதணும். குறிப்பாக அந்த பேரை போடுற சந்தர்ப்பத்துல. ஏன்னா இஸ்மாயில் ஒரு ஆண்பால் சொல், ஃபாத்திமா பெண்பால் சொல், அல் ஆயிலா பெண்பால் சொல். சரியா? அப்ப நீங்க அதை கொஞ்சம் கருத்துல கொண்டு எழுதுனா சரி. ரைட், அடுத்த பாடத்தை பார்ப்போம். ஃபில் மதரசா. ஃபில் மதரசாண்டா அவளுக்கு தெரியும். மதரசான்றது ஸ்கூலை குறிக்குது. அப்ப ஃபில் மதரசாண்டா கருத்து என்ன? பாடசாலையில் என்று வரும். பாடசாலையில். அப்ப இது ஒரு ஹிவாராக இருக்குதுன்னா தாரிக் யாசிர் இந்த 2 பேருக்கும் இடையிலான ஒரு ஹிவார். ரைட், மதா தذهب إلى المدرسة. أذهب في 7 صباحا. ومتى تعود إلى البيت؟ أعود في 1 ظهرا. ماذا تدرس
ஃபில் மத்ரஸதி. மாதா ததுருசு ஃபில் மத்ரஸதி. ரைட். அதுருசு தீன் அல் இஸ்லாமி வல் உலூம் வர்ரியாதியாத் والتاريخ والجغرافيا. كم يوما تدرس في الأسبوع؟ أدرس في الأسبوع 6 أيام. وكم حصة تدرس في اليوم؟ أدرس في اليوم 5 حصص. என்று வந்திருக்கிறது. சரி. பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியும், பரிச்சயமான சொற்கள் தான் இருக்குது. அதில் ஒன்றாவது பாருங்க, மதா தஸ்ஹபு இலல் மதரசா. மதா தஸ்ஹபு இலல் மதரசா. நீ எப்போது பாடசாலைக்கு போகின்றாய்? அஸ்ஹபு பிஸ்ஸாபிஅத்தி சபாஹன். நான் காலை 7 மணி அளவில், 7 மணிக்கு நான் செல்கின்றேன், போகின்றேன். காலை 7 மணிக்கு நான் போகின்றேன். வமதா தஊது இலல் பைத். மேலும் வீட்டுக்கு நீ எப்போது திரும்புகின்றாய்? தஊது என்ற சொல் வந்திருக்குது. தஊது என்பது ஆத என்ற சொல்லிருந்து வருது. ஆத. ஆத என்ன கருத்து? என்ன? மீண்டான். ஆத என்ன கருத்து? மீண்டான். அதுகளுக்கு இன்னும் ஒரு சொல் ஒன்று சொல்லலாம், ரஜா. ரஜா என்றாலும் கருத்து என்ன? மீண்டான். படிச்சிருப்பீங்க. அப்ப ஆதி என்றாலும் மீண்டான், ரஜா என்றாலும் மீண்டான். அப்ப வமதா தஊது இலல் பைத். நீ எப்போது வீட்டுக்கு திரும்புவாய்? அஊது ஃபில் வாஹிதத்தி லுஹுரன். நான் மதியம் 1 மணிக்கு திரும்புவேன். ஓகே. நான் மதியம், நண்பகல் அல்லது லுஹர் நேரத்தில் 1 மணி அளவில் நான் திரும்புவேன். 1 மணிக்கு நான் திரும்புவேன். ரைட். அடுத்த பாருங்க, மாதா ததுருசு ஃபில் மதரசா. மாதா ததுருசு ஃபில் மதரசா. நீ பாடசாலையில் என்ன படிக்கின்றாய்? மாதா ததுருசு ஃபில் மதரசா. ரைட். அவருக்கு யாசிர் என்ன சொல்றாரு? அதுருசு தீன் அல் இஸ்லாமிய வல் உலூம் வர்ரியாதியாத் வத்தாரீக் வல் ஜுக்ராஃபியா. சொல்லலுமா? அதுருசு தீன் அல் இஸ்லாமிய அந்த கருத்து என்ன? அதுருசு அத்தீன் அல் இஸ்லாமிய. இஸ்லாமிய மார்க்கத்தை நான் கற்கின்றேன். இஸ்லாமிய மார்க்கத்தை நான் கற்கின்றேன். ரைட். இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாம் மார்க்கத்தை அப்படி சொல்ல மேலுமண்ணா, இஸ்லாம் மார்க்கத்தை நான் கற்கின்றேன். வல் உலூம். வல் உலூமண்டா, உலூமண்டா கருத்து என்ன? என்ன உலூமண்டா சொல்லுங்களே. உலூமண்டா விஞ்ஞானம் என்ன? அல்ல உலூமண்டா கருத்து என்ன? விஞ்ஞானம். ரைட். ரியாதியாத். ரியாதியாத் அண்டா என்ன பாடம்? ரியாதியாத் என்பது கணிதம். சரியா? ரியாதியாத் என்பது என்ன? கணிதம். தாரீக். தாரீக் அண்டா தாரீக் வரலாறு. வரலாறு. ஓகே. அதே போல வல் ஜுகுராஃபியா. வல் ஜுகுராஃபியா அண்டா ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி, புவியியல். அப்ப அதுருசு தீன் அல் இஸ்லாமிய வல் உலூம் வர்ரியாதியாத் வத்தாரீக் வல் ஜுகுராஃபியா. நான் இஸ்லாம் மார்க்கத்தையும் விஞ்ஞானத்தையும் கணிதத்தையும் வரலாற்றையும் புவியியலையும் நான் படிக்கின்றேன், கற்கின்றேன் என்று வரும். அதுருசு. ரைட். கம் யௌமன். கம் யௌமன் ததுருசு ஃபில் உஸ்பூஇ. கம் யௌமன் ததுருசு ஃபில் உஸ்பூஇ. கம் யௌமன் எத்தனை நாட்கள் என்றுதான் நாங்கள் மொழிபெயர்ப்போம். ததுருசு ஃபில் உஸ்பூஇ. வாரத்தில் நீ எத்தனை நாட்கள் படிக்கின்றாய்? வாரத்தில் நீ எத்தனை நாட்கள் படிக்கின்றாய்? அதுருசு ஃபில் உஸ்பூஇ 6 அய்யாமின். ரைட். வாரத்தில் நான் 6 நாட்கள் படிக்கின்றேன். அதுருசு நான் படிக்கின்றேன். ஃபில் உஸ்பூஇ வாரத்தில் 6 அய்யாமின் 6 நாட்கள். ஓகே. இலக்கங்கள் தெரிந்தானே உங்களுக்கு? ரைட். 6 அய்யாமின் என்றால் 6 நாட்கள். ஓகே. வகம் ஹிஸ்ஸத்தன் ததுருசு ஃபில் யௌம். ஒரு நாளில் நீ எத்தனை பாட வேலைகள் படிக்கின்றாய்?
விளங்கினா? ஒரு நாளில் நீ எத்தனை பாட வேலைகள். ஹிஸ்ஸத்துன் என்றால் பாட வேலை. பாட வேலைக்கு தான் நாங்க சொல்றது ஹிஸ்ஸத்துன் என்று சொல்றோம். வகம் ஹிஸ்ஸத்தன், மேலும் எத்தனை பாட வேலைகள் ததுருசு ஃபில் யௌம், நீ ஒரு நாளில் படிக்கின்றாய். இப்போ யாசிர் என்ன சொல்றாரு? அதுருசு ஃபில் யௌம், நான் ஒரு நாளில் படிக்கின்றேன். ஹம்ஸ ஹிஸஸின், எத்தனை பாட வேலைகள்? 5 பாட வேலைகளை படிக்கின்றேன். அப்ப ஹிஸஸ் விளங்கினா அவளுக்கு? ஹிஸஸ் என்ற சொல் ஹிஸ்ஸத்துண்ட பன்மையாக வந்திருக்குது. ஹிஸஸ் என்பது ஹிஸ்ஸத்துன் என்ற சொல்லுடைய பன்மை சொல். ரைட்? இப்போ ஹிவார் விளங்கினா எல்லாருக்கும்? ஹிவார் ரைட். மதா தஸ்ஹபு இலல் மദ്രസா, அஸ்ஹபு பிஸ்ஸாபிஅத்தி சபாஹன், வமதா தஊது இலல் பைத், அஊது ஃபில் வாஹிதத்தி ظுஹ்ரன், மாதா ததுருசு ஃபில் மദ്രസா, அத்ருசு தீன் அல் இஸ்லாமிய்ய வல் உலூம் والرياضيات والتاريخ والجغرافيا. كم يوما تدرس في الأسبوع؟ أدرس في الأسبوع 6 أيام. وكم حصة تدرس في اليوم؟ أدرس في اليوم 5 حصص. ரைட். பாடம் விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. டவுட் இருக்கிறா? இதுல எதுவும் டவுட் இருக்கிறா? ஃபில் வாஹிதாண்டா ஒரு மணி, ஏன்னா லுஹ்ரன் அண்டா கருத்து அது மதியத்தை தான் சொல்ற, மதிய நேரம், அதுதான் லுஹ்ரன் என்று சொல்றது. ரைட். ஓகே. ஹிஸ்ஸத்துன் என்றால் பாட வேலை, ஹிஸ்ஸஸ் என்ன கருத்துன்னா பாட வேலைகள். சரி, ரைட். அப்ப இதில் உள்ள பயிற்சிகளை இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க நீங்க. ரைட். அக்ரவு ஃபில் உஸ்பூஇ 6 குதுபின், நான் 6 புத்தகங்களை வாரத்தில் வாசிப்பேன். அமர் அக்துபு ஃபில் உஸ்பூஇ, என்ன வரும்? 6 என்ன சொல் வரும்? தருசன் வருமா துருசன் வருமா? துருஸ். 6 துருசின் என்று வரும். அதே மாதிரி அஸ்தரி அல் கலம் அல்லது அஸ்தரி, ரைட், அஸ்தரி ஃபில் உஸ்பூஇ, அஸ்தரி ஃபில் உஸ்பூஇ என்ன வரும்? 6 பேனைகள். சொல்லுங்க பார்க்க. 6 أقلام. 6 அக்லாமின். ஓகே. அசூரு ஃபில் உஸ்பூஇ, அசூரு ஃபில் உஸ்பூஇ 6 அஸ்திகா என்று வரும். 6 நண்பர்களை நான் சந்திப்பேன். ரைட். ஓகே. அது மாதிரி இன்னும் சில சொற்களோட பயிற்சிகள் இருக்குது, செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். காபல என்ன கருத்துன்னா உகாபிலு, காபல யுகாபிலு உகாபிலு. காபல என்ன கருத்துன்னா காபல முன்னோக்கினான். இல்ல, அது அக்பல. யாரு தெரியும் காபல என்ன சொல்லுடைய கருத்து? காபல சந்தித்தான். ஓகே. காபல என்ற கருத்து சந்தித்தான். அழிந்து வர சொல்தான் யுகாபிலு, சந்திக்கிறான். உகாபிலு வந்து இருக்குது. ரைட். இஸ்தக்பல என்ற கருத்து என்ன? இஸ்தக்பல, இஸ்தக்பல என்ன? இஸ்தக்பல என்ற இந்த பாருங்க, இன்னைக்கு அஸ்தக்பிலு வண்டிக்குது இல்லையா? ரைட். இஸ்தக்பல என்ன கருத்து? வரவேற்றான். ஓகே. இஸ்தக்பல என்ன கருத்துன்னா வரவேற்றான். ஓகே. அதே மாதிரி பாருங்க கீழே, இப்ப காதிமண்டா வரக்கூடியவர், வரக்கூடியவரை எப்படி வரும்? எத்தனை பேரை வரவேற்கிறேன் வரும். ஏன்னா அப்ப அஸ்தக்பிலு ஃபில் உஸ்பூஇ 6 காதிமீன என்று வரும். நான் வாரத்தில் 6 பேரை வரவேற்கிறேன் என்ற கருத்துல வரும். ரைட். அதே போல உவத்திஉ முசாஃபிருன், வத்தஅ அதுதாங்க சொல்ல. வத்தஅ, வத்தஅ என்ன கருத்து? வத்தஅ என்ன? வத்தஅண்டா வத்தஅண்டா வழி அனுப்பி வைத்தான்.
விளங்கினா வழி அனுப்பி வைக்கிறதுக்கு வத்தா என்ற சொல்ல பயன்படுத்துற. ரைட், ஓகே. அப்ப அந்த சொற்களை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, பயிற்சியை செஞ்சு பாருங்க. ரைட், ஓகே. காபல என்ன? சந்தித்தான். காபலேன்னா சந்தித்தான். ரைட், சரி. அப்ப அதே மாதிரி இன்னொரு பயிற்சி ஒன்று மிக்குது. ரைட், அதுருசு ஃபில் யோமி சித்த ஹிஸ்ஸின். அப்ப சித்தண்டு சொல்லு பதிலாக இலக்கத்தை மாத்துறது ஹம்சண்டு. ரைட், அதே போல கிஸ்ஸா, அதாவது மஅதூத் எண்ணப்படக்கூடியது. நாங்க மேல ஹிஸ்ஸஸ் படித்தோம். இப்போ கிஸ்ஸா, கிஸ்ஸா என்ற சொல்லுடைய பன்மை சொல்ல போட வேண்டி வரும். அதே மாதிரி இப்ப அதுருசு வண்டிக்கிறதுல அக்துபு, அப்ப ஃபியல மாத்துறது, வினை சொல்ல மாத்துறது. இந்த பயிற்சியெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு மொழி உங்களுக்கு இலகுவாக விளங்கும். அரபு மொழி இலகுவாக விளங்குமா? ரைட், ஓகே, சரி. ரைட், ரைட். இப்ப இந்த பாடத்தையும் பார்ப்போமா? சரியா பார்த்துட்டு முடிக்கலாம். ரைட், வாசிங்க பாக்கி இத. بشير طالب في المدرسة الثانوية وهو يدرس دين الإسلامية والرياضيات والعلوم واللغة العربية. بشير مسلم يصلي ويصوم وهو صادق وأمين. يريد بشير أن تكون طبيبا ليساعد المرضى في بلده. وهو يدرس اللغة العربية كثيرا لأنه يريد أن يدرس الطب في الجامعة العربية. ذهب صديق بشير إلى الكويت قبل سنة وهو الآن يدرس الهندسة في جامعة الكويت. كتب بشير رسالة إلى صديقه في الكويت يسأله عن الكويت وعن الدراسة هناك. كتب له صديقه: الكويت بلد صغير وجميل والدراسة في الجامعة جيدة. أتمنى أن تحضر للدراسة هنا. ஓகே, வெரி குட். ரைட், பஷீர் தாலிபுன் ஃபில் மதரசத்தி சானவியா. யாரு தெரியும் அல் மதரசத்து சானவியாண்டா கருத்து என்ன? அல் மதரசத்து சானவியாண்டா நடுநிலை பாடசாலை. இல்ல, நடுநிலை பாடசாலை அல்ல. உயர்தர பாடசாலை. சரியா? அல் மதரசத்து சானவியா என்பது இப்ப ஏலவழிக்கிற ஸ்கூலுக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க, உயர்தர பாடசாலை. இப்ப பஷீர் தாலிபுன் ஃபில் மதரசத்தி சானவியா கருத்து என்ன? பஷீர் உயர்தர பாடசாலையில் ஒரு மாணவன். பஷீர் உயர்தர பாடசாலையில் ஒரு மாணவன் ஆவான். சரியா? ரைட். وهو يدرس الدين الإسلامية والرياضيات والعلوم واللغة العربية. ரைட், وهو يدرس الدين الإسلامية, அவன் இஸ்லாம் மார்க்கத்தையும், வரியாதியாத், இது ஏற்கனவே வந்த சொற்கள் தான், வரியாதியாத் கணிதத்தையும், வல் உலூம் விஞ்ஞானத்தையும், வல் லுகத்தல் அரபியா அரபு மொழியையும் கற்கின்றான். சரியா? வஹுவ யதுருசு தீனல் இஸ்லாமிய வர்யாதியாத் வல் உலூம் வல் லுகத்தல் அரபியா, அவன் இஸ்லாம் மார்க்கத்தையும், கணிதத்தையும், விஞ்ஞானத்தையும், அரபு மொழியையும் கற்கின்றான். பஷீர் முஸ்லிமுன், பஷீர் ஒரு முஸ்லிமாவான். யுசல்லி வயசூமு, அவன் தொழுகின்றான், மேலும் நோன்பு பிடிக்கின்றான். அப்படி சொல்ல மேலும், ஆனால் இந்த இடத்துல நாங்க எப்படி மொழிபெயர்க்கலாம் என்றால், இங்க பாருங்க, பஷீர் முஸ்லிமுன் யுசல்லி, பஷீர் தொழுகின்ற ஒரு முஸ்லிம் ஆவான், மேலும் வயசூமு நோன்பு பிடிக்கிற இல்லையா? அப்ப பஷீர் முஸ்லிமுன் யுசல்லி வயசூமு என்றால்
பஷீர் தொழுகின்ற மேலும் நோன்பு பிடிக்கின்ற ஒரு முஸ்லிம் ஆவான். ஓகே, இப்ப யசூம் என்று சொல்ற வினை சொல் என்னன்னு கேட்டால் சாம மாலி. சரியா, சாம என்றால் நோன்பு பிடித்தான், நோன்பு நோற்றான். சாம யசூமு. சல்லா யுசல்லி, சல்லாண்டா தொழுதான், யுசல்லி என்றா தொழுகின்றான். பஷீர் முஸ்லிமுன் யுசல்லி வயசூமு. பஷீர் தொழுகின்ற மேலும் நோன்பு பிடிக்கின்ற ஒரு முஸ்லிம் ஆவான். வஹுவ சாதிக்குன் அமீன், மேலும் அவன் சாதிக் உண்மையாளனாகவும் அமீன் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கின்றான். அதோட அந்த சொற்கள் ரெண்டுமே ஏற்கனவே தெரியும். ரைட், அல் அமீன், அஸ்ஸாதிக் ரசூலுல்லாஹ்க்கு வழங்கப்பட்ட பெயர்கள் இல்லையா? ரைட், அல் அமீன் என்றா நம்பிக்கைக்குரியவர், ரைட், அல் அஸ்ஸாதிக் என்றா உண்மையாளர். அப்ப இகன அதைத்தான் சொல்றான். அதே கருத்து தான். வஹுவ சாதிக்குன் வ அமீன், மேலும் அவன் உண்மையாளனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கின்றான். யுரீது பஷீர், பஷீர் விரும்புகின்றான், ஐயகூன தபீபன், ஒரு வைத்தியராக இருப்பதற்கு. யுரீது பஷீர் ஐயகூன தபீபன், பஷீர் ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகின்றான். ஏன்? லியுசாஇதல் மர்லா ஃபீ பலதிஹி, லியுசாஇத உதவி செய்வதற்காக, அல் மர்லா நோயாளிகளுக்கு, ஃபீ பலதிஹி அவனுடைய நாட்டில். அப்ப யுரீது பஷீர் ஐயகூன தபீபன் லியுசாஇதல் மர்லா ஃபீ பலதிஹி, பஷீர் அவனுடைய நாட்டில் உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக ஒரு வைத்தியராக இருக்க விரும்புகின்றான். யுரீதுன்னா விரும்புகின்றான். வஹுவ யதுருசு லுகத்தல் அரபியத கசீரன், மேலும் அவன் அரபு மொழியை அதிகமாக கற்கின்றான். ஓகே, வஹுவ யதுருசு அல் லுகத்தல் அரபியத கசீரன், அவன் அரபு மொழியை அதிகமாக கற்கின்றான். லியன்னஹு யுரீது ஐ யதுருச திப்ப ஃபி ஜாமிஅத்தின் அரபியத்தின், ஏனெனில் அவன், லிஅன்ன என்ற கருத்தென்ன? ஏனெனில். லிஅன்னஹு என்றா ஏனெனில் அவன், யுரீது விரும்புகின்றான், ஐ யதுருச படிப்பதற்கு. அப்ப லிஅன்னஹு யுரீது ஐ யதுருச, ஏனெனில் அவன் படிப்பதற்கு விரும்புகின்றான். இதை படிப்பதற்கு. அத்திப்ப, திப்பண்டா கருத்தென்ன? திப்பண்டா யாரு தெரியும்? திப், தபீப் என்ற சொல்லோட நெருக்கமான சொல். தபீபண்டா வைத்தியத்துறை. வைத்தியத்துறை. தபீபண்டா வைத்தியர் தானே. அப்ப திப் என்பது ரைட், வைத்தியத்துறை, வைத்திய. சரியா, வைத்தியத்துறையை படிப்பதற்கு விரும்புகின்றான். இங்க ஃபி ஜாமிஅத்தின் அரபியத்தின், ஓர் அரபு பல்கலைக்கழகத்தில், ஓர் அரபு பல்கலைக்கழகத்தில் அவன் வைத்தியத்துறையை படிப்பதற்கு விரும்புகின்றான். சரியா, ரைட். ذهب صديق பஷீர், சதீக்கு பஷீர், பஷீருடைய நண்பன் விரும்புகின்றான். சரியா, ذهب صديق பஷீர், பஷீருடைய நண்பன் விரும்புகின்றான். சரி, ذهب صديق பஷீர் என்றால் ذهب என்றால் சென்றான். ذهب صديق பஷீர், பஷீருடைய நண்பன் சென்றான். எங்க சென்றான்? இலல் குவைத், குவைத்துக்கு சென்றான். கபுல சனத்தின், ஒரு வருடத்துக்கு முன்னர். கபுல சனத்தின், ஒரு வருடத்துக்கு முன்னர். அப்ப பாருங்கோ, ذهب صديق பஷீர் இலல் குவைத்தி கபுல சனத்தின், பஷீருடைய நண்பன் ஒரு வருடத்துக்கு முன்னர் குவைத்துக்கு சென்றான். சரியா, ஓகே. வஹுவல் ஆன் யதுருசுல் ஹந்தஸத ஃபி ஜாமிஅத்தில் குவைத், அவன் தற்போது, என்பது மேலும் நாங்கள் அதை மொழிபெயர்க்கிறது இல்லை, பொதுவாக சொல்லிட்டு போகலாம். வஹுவல் ஆன் தற்போது அவன், யதுருசு அல் ஹந்தஸத பொறியியல் படிக்கின்றான். சரியா, பொறியியல் படிக்கின்றான். எங்க? ஃபி ஜாமிஅத்தில் குவைத், குவைத் பல்கலைக்கழகத்தில் அவன் பொறியியல் படிக்கின்றான். சரி. கதப பஷீர் ரிசாலத்தன் இலா சதீகிஹி, பஷீர் தன்னுடைய நண்பனுக்கு ஒரு கடிதத்தை எழுதினான். ஓகே, ஃபில் குவைத், அதாவது கதப பஷீர் ரிசாலத்தன் இலா சதீகிஹி ஃபில் குவைத், பஷீர்
குவைத்தில் உள்ள தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் ஒன்றை எழுதினான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஓ, இதுல வந்து நண்பருக்கு என்ன சொல்லியா அரபால? சதீக். சதீக் என்றது நண்பனை குறிக்கின்ற சொல். சதீக் சரியா? இந்த சதீக் என்ற சொல். ரைட். அப்ப கதப பஷீர் ரிசாலத்தன் இலா சதீகிஹி. பஷீர் அவனுடைய நண்பனுக்கு கடிதம் ஒன்றை எழுதினான். ஓகே, அந்த நண்பன் எங்கே இருக்கிறார்? ஃபில் குவைத், குவைத்தில். அப்ப பாருங்க, கதப பஷீர் ரிசாலத்தன் இலா சதீகிஹி ஃபில் குவைத். பஷீர் குவைத்தில் உள்ள தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் ஒன்றை எழுதினான். யஸ்அலுஹு அனில் குவைத்தி வ அனித் திராசத்தி ஹுனாக். யஸ்அலுஹு அவனிடம் வினவுகிறான், கேட்கிறான். அனில் குவைத் குவைத்தை பற்றியும், வ அனித் திராசத்தி ஹுனாக்க அங்கே திராசா. திராசாண்டா என்ன அர்த்தம்? திராசாண்டா பாடம். பாடம். கற்கை என்று சொல்ற பாடம். கற்கை, கற்கை நெறிகள் என்று சொல்லலாம். கற்கை நெறிகள் அல்லது கற்கைகள் என்று சொல்ல. கற்கை என்ற சொல் தெரியுமா தெரியாது. கற்கை என்று சொல்ல பயன்படுத்துற. இப்போ உதாரணமாக அத்திராசாத்துல் இஸ்லாமியாண்டா இஸ்லாமிய கற்கைகள் என்று சொல்ற. சரியா? ரைட். அப்ப குவைத்தை பற்றியும் மேலும் அங்கு உள்ள கற்கை தொடர்பாகவும் விசாரித்தவனாக வினவியவனாக குவைத்தில் உள்ள தனது நண்பனுக்கு கடிதம் ஒன்றை எழுதினான் என்று வரும். ஓகே, கொஞ்சம் இந்த வாக்கியம் பெருசாகிக்குது பாருங்க. கத்தப பஷீர் ரிசாலத்தன் இலா சதீகிஹி ஃபில் குவைத். அதுகளை விளங்கி இருக்கும். இன்னும் ஒரு வாக்கியம் என்ன? பஷீர் குவைத்தில் உள்ள தனது நண்பனுக்கு கடிதம் ஒன்றை எழுதினான். அந்த கடிதத்தில் அவன் என்ன கேட்கிறான்? எஸ் அலுஹு அவனிடம் வினவுகிறான். அனில் குவைத்தி குவைத்தை பற்றியும், வாணி திராசதி ஹுனாக்க அங்கு அங்கே அங்கே அங்கேனா குவைத்ல அங்கு அங்குள்ள கற்கைகள் கற்கை பற்றியும் அல்லது பாடம் பற்றியும் அங்கு கல்வி தொடர்பாக கற்கை பற்றியும் குவைத்தை பற்றியும் விசாரித்தவனாக வினவியவனாக குவைத்துள்ள தனது நண்பனுக்கு கடிதம் ஒன்றை எழுதினான் என்று வரும். ரைட். கதபலஹு சதீகுஹு. கதபலஹு சதீகுஹு அவனுடைய நண்பன் அவனுக்கு எழுதினான். கதபலஹு சதீகுஹு அவனுடைய நண்பன் அவனுக்கு எழுதினான். அல் குவைத்து பலதுன் சகீருன் குவைத் சிறியதொரு நாடாகும். அல் குவைத்து பலதுன் சகீருன் குவைத் சிறியதொரு நாடாகும். வ ஜமீலுன் மேலும் அழகான. அப்ப எப்படி வரும்? இது ஒரு வாக்கியம். என்னன்னா, அல் குவைத்து பலதுன் சகீருன் வ ஜமீலுன் குவைத் சிறிய மற்றும் அழகானதொரு நாடாகும். குவைத் சிறிய மற்றும் அழகானதொரு நாடாகும். வத்திராசத்து ஃபில் ஜாமிஅத்தி ஜய்யிதத்துன் பல்கலைக்கழகத்தில் உள்ள கற்கை சிறப்பானதாகும், சிறந்ததாகும். ஜய்யிதா சிறந்ததாகும். விளங்கினா? அத்தமன்னா நான் ஆசைப்படுகின்றேன். தமன்னாண்டா ஆசைப்பட்டான். அப்ப யதமன்னா ஆசைப்படுகின்றான். அத்தமன்னா நான் ஆசைப்படுகின்றேன். அன்தஹ்லுர நீ சமூகம் அளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். லித்திராசதி ஹுனா இங்கே கற்பதற்காக நீ சமூகம் அளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அத்தமன்னா அன்தஹ்லுர லித்திராசதி ஹுனா. ரைட். இங்கே கற்பதற்காக நீ சமூகம் அளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று அவரு சொல்றார். கடைசியா கதபலஹு சதீகுஹு அவனுடைய நண்பன் அவனுக்கு சொன்னான். அல் குவைத்து பலது சகீருன் வ ஜமீல் குவைத் சிறிய மற்றும் அழகான ஒரு நாடு. வத்திராசத்து ஃபில் ஜாமிஅத்தி ஜய்யிதத்துன் பல்கலைக்கழகத்தில கற்கையானது சிறப்பாக உள்ளது, நன்றாக உள்ளது. அத்தமன்னா அன் தஹ்லுர லித்திராசதி ஹுனா நீ இங்கு கற்பதற்காக சமூகம் அளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஓகே, அப்ப இந்த பாடம் விளங்கினா எல்லாருக்கும் கொஞ்சம் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கற்க வேண்டுமுக்கு என்ன வர? எதுக்குமா? கற்க வேண்டும்.
கற்க வேண்டும், படிக்க வேண்டும். இதுக்கிற லித்திரா சத்தியந்திக்கிற இல்லையா, அதுதான் சொல். கற்பதற்கு. தரசண்டா படித்தான் தானே, தரச. திராசத்துனண்டா படித்தல், படிக்கிறது. கற்பதற்காக, படிப்பதற்காக நீ சமூகம் அளிக்க வேண்டும் என்ற கருத்துல வரும். அத்தமன்னா ஹுனா. ரைட், இங்கு ஹுனாண்டா கருத்து என்ன? இங்கு கற்பதற்காக, படிப்பதற்காக நீ சமூகம் அளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று வரும். சரி, வேற என்ன டவுட் இருக்குது? ಸರ್ ಅದಕ್ಕೆ ಇದು ಮರುವ ಮೀಟರ್ ಮೈ ಸೈದಾ ಮೇಲ್ಗಾಲ இதை மேல் வைக்கிற பாடங்களையா? ಇಲ್ಲ இந்த இதை மட்டும் நான் ஓகே, இதை பாருங்க, நான் ஒரு முறை மொழிபெயர்த்து காட்டுறேன் பாருங்க. பஷீர் தாலிபுன் ஃபில் மதரசத்தி தானவிய. பஷீர் உயர்தர பாடசாலையில் ஒரு மாணவன். வஹுவ யதுருசு அத்தீன் அல் இஸ்லாமிய வர்ரியாகியாத் வல் உலூம் வல் லுகத்தல் அரபியா. சரியா? பஷீர் ரைட் இஸ்லாம் மார்க்கத்தையும் கணிதத்தையும் ரைட் விஞ்ஞானத்தையும் அரபு மொழியையும் கற்கின்றான். பஷீர் முஸ்லிமுன் யுசல்லி வயசூமு. பஷீர் தொழுகின்ற, நோன்பு பிடிக்கின்ற ஒரு முஸ்லிம் ஆவான். வஹுவ சாதிகுன் வ அமீனுன். மேலும் அவன் உண்மையாளனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கின்றான். யுரீது பஷீர் ஐ யகூன தபீபன் லியுசாஇதல் மத்லா ஃபீ பலதிஹி. பஷீர் தன்னுடைய நாட்டில் உள்ள நோயாளிகளுக்கு உதவி செய்வதற்காக வைத்தியராக இருப்பதற்கு விரும்புகின்றான். வஹுவ யதுருசுல் லுகத்தல் அரபியத கசீரன். மேலும் அவன் அரபு மொழியை அதிகமாக படிக்கின்றான். லிஅன்னஹு யுரீது அன் யதுருஸ திப்ப ஃபீ ஜாமிஅத்தின் அரபியத்தின். ஏனெனில் அவன் அரபு பல்கலைக்கழகம் ஒன்றில் வைத்திய துறையை படிப்பதற்கு விரும்புகின்றான். சரியா? அந்த வைத்தியம் ரைட். ذهب صديق பஷீர் இலல் குவைத்தி கபுல சனத்தின். பஷீருடைய நண்பன் குவைத்திற்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் சென்றான். வஹுவல் ஆன் யதுருசுல் ஹந்தஸத ஃபீ ஜாமிஅத்தில் குவைத். தற்போது அவன் குவைத் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கின்றான். வஹுவல் ஆன் யதுருசுல் ஹந்தஸத ஃபீ ஜாமிஅத்தில் குவைத். நகரத்தன்னா தற்போது அவன் குவைத் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கின்றான். கதப பஷீர் ரிசாலத்தன் இலா சதீகிஹி ஃபில் குவைத். பஷீர் குவைத்தில் உள்ள தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் ஒன்றை எழுதினான். எப்படி எழுதினான்? யஸ்அலுஹு அனில் குவைத்தி வ அனித் திராசத்தி ஹுனாக. குவைத்தை பற்றியும், சரியா, ரைட், குவைத்தை பற்றியும் அங்குள்ள படிப்பு சம்பந்தமாக, படிப்பு பற்றி, கல்வி என்று சொல்லும், மேலும் கல்வி பற்றியும் விசாரித்தவனாக குவைத்தில் உள்ள தனது நண்பனுக்கு பஷீர் கடிதம் ஒன்றை எழுதினான். கதபலஹு சதீகுஹு. அவனுக்கு அவனுடைய நண்பன் எழுதினான். அல் குவைத்து பலதுன் சகீருன் வ ஜமீலுன். குவைத் சிறிய மற்றும் அழகானதொரு நாடாகும். ரைட். வத்திராசத்து ஃபில் ஜாமிஅத்தி ஜய்யிதத்துன். பல்கலைக்கழகத்தில் உள்ள கற்கைகள், பாடங்கள் சிறப்பானதாகும். சரியா? சிறப்பு மிக்கதாகும். நல்ல மண்ணு சொல்றது, சரி, அதுதான் ஜய்யிதான்னு சொல்றது. அப்ப வத்திராசத்து ஃபில் ஜாமிஅத்தி ஜய்யிதத்துன், பல்கலைக்கழகத்தில் உள்ள கற்கை சிறப்பானதாகும். அத்தமன்னா அன் தஹ்லுர லித்திராசத்தி ஹுனா. நீ இங்கு படிப்பதற்காக, கற்பதற்காக சமூகம் அளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அத்தமன்னா அன் தஹ்லுர லித்திராசத்தி ஹுனா. இங்கே படிப்பதற்காக நீ சமூகம் அளிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று வரும். விளங்கினா பாடம்? சரியா? இதுக்கு மேல டவுட் இருக்குதா யாருக்காவது? டவுட் எதுவும் இருக்கிறாப்புல இல்லையா?
சரி, கிளியரா விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஓ ஓகே, சரி. அப்ப இந்த பாடங்கள்லையும் பயிற்சிகள் ஈக்குதுன்னா நாங்க மேல பார்த்த மாதிரியே பயிற்சிகள் ஈக்குது. அப்ப கட்டாயமாக நீங்க அந்த பயிற்சிகளையும் செஞ்சு கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். விளங்கினா? ரைட். சொற்களை ஒழுங்குபடுத்துறது, இடைவெளி நிரப்புறது என்று பல பயிற்சி, இந்த உம்மி என்ற இடம் வரங்காட்டியும் உள்ள பயிற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்தால் தான் அவளுக்கு பிரயோசனமா இருக்கும். ஓகே, வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா? ரைட், ஏதும் கேட்கறது இருக்கிறண்டா கேட்கலாம். சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். அடுத்த வாரம் 10ஆம் ஆண்டுக்கு அரபு மொழி பாடம் இருக்குது. அப்ப விருப்பமானாக்கள் 10ஆம் ஆண்டுக்குரிய அரபு மொழி வகுப்பிலையும் கலந்து கொள்ள இயலும் இன்ஷா அல்லாஹ். அதற்கடுத்த வாரம் தான் நாங்க இன்றைக்கு பார்த்ததுல தொடர்ச்சியா நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரியா? ரைட், அப்ப நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.